Please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn, not on the husband. Please tell your client. What is this? You have no other responsibility of the family. You don't have to take care of the children. You want for yourself. You say, I want 6,16,000. எந்த அளவில் நீங்க ஒரு சட்டத்தின் லூப் ஹோலை தேடி எப்படி ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நபரை பனிஷ் செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துடன் தான் நீங்க இங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். இதை நாங்க அக்செப்ட் செய்ய முடியாது. இதை நாங்க டிஸ்மிஸ் செய்தோம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். அப்பாவி ஆண்கள் எப்படி ஒரு சில பெண்கள் கையில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த கதையை நீங்க கவனமாக கேட்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச நபர்களிடமிருந்தும் இது போன்ற கதைகளை நீங்க கேட்டிருப்பீர்கள், நிச்சயமாக கேட்டிருப்பீர்கள். இந்த நாட்டு சட்டம் பெண் தவறு செய்தால் கூட அவருக்கு தான் சாதகமாக நிற்கிறது. ஒரு பெண் தவறு செய்தால் கூட போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய இன்டரோகேஷனில் ஆணுக்கு எதிராக தான் போலீசார்களும் அந்த விஷயத்தை பார்த்து வருகிறார்கள். இந்த விஷயத்தை வைத்து நீங்க பஞ்சாயத்தை கூப்பிட்டால் கூட அந்த இடத்தில் நீதி நியாயம் எதுவோ பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. இது போன்ற கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்டிருப்பீர்கள். ஆனால் இது போன்ற கதைகளை பற்றி யார் பேசி வருகிறார்கள்? எந்த ஊடகம் இதை கவர் செய்து வருகிறது? எந்த நியூஸ் பேப்பரில் இது போன்ற செய்திகளை நீங்க படித்திருக்கிறீர்கள்? ஃபேமிலி டு ஃபேமிலி நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கேயே முடிந்து விடுகிறது, அது வெளியே வருவதில்லை. இதே போன்ற ஒரு வழக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது, ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. கர்நாடகா ஹைகோர்ட்டில் போன ஒரு வழக்கு. மனைவி தன்னுடைய கணவரிடமிருந்து மந்த்லி மெயின்டெனன்ஸாக, அதாவது மாதம் மாதம் எனக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு ரூபாய் தேவை, தொகை எவ்வளோ? 6,16,300 ரூபாய், எனக்கு இவ்வளவு செலவு இருப்பதாக கூறியுள்ளார். ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வந்தபோது நீதிபதி இந்த 6,16,300 ரூபாயை படித்த உடனேயே இது மாதத்திற்கா அல்ல வருடத்திற்கா? பெண்ணுடைய அட்வொகேட், இல்ல மேடம், இது மாதம் மாதம் என்னுடைய கிளையண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய பணம். நீதிபதி கொந்தளித்து விட்டார். அப்படி உங்களுடைய கிளையண்ட்டுடைய செலவு 6,16,300 ரூபாயாக இருந்தால் அவரையே சம்பாதித்து இந்த அளவில் செலவு செய்ய சொல்லுங்கள். ஒரு ஆண் அவருடைய கணவராக இருந்த குற்றத்திற்காக, அவருடைய கணவராக இருந்த அந்த காரணத்தை வைத்து இந்த தண்டனையை அவருக்கு நாங்கள் வழங்க முடியாது. நியாயப்படி, முறைப்படி அந்த பெண்ணுடைய உண்மையான செலவு என்னவாக இருந்தாலோ நீங்க எடுத்து வாருங்கள், அதற்கான விளக்கத்தை கொடுங்கள், அதை நாங்கள் கன்சிடர் செய்கிறோம். ஆனால் நீங்க கொண்டு வந்த இந்த அப்ளிகேஷன், நீங்க அடம்பிடித்து இந்த அளவில் எனக்கு பணம் தேவை என்று நீங்க கூறினீர்கள்னா இதை நாங்க டிஸ்மிஸ் செய்து விடுவோம். உங்களுடைய உண்மையான செலவுகளை எடுத்து வாருங்கள் என்று கூறியதற்கு பின்பு இந்த நபர் கொடுத்த பதில் மிகவும் வேடிக்கையாக இருந்தது. இந்த பெண்ணருக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அடிஷனல் பிரின்சிபல் ஜட்ஜ் ஃபேமிலி கோர்ட் பெங்களூர் 50,000 ரூபாய் அவருடைய கணவரான எம் நரசிம்ஹா, இந்த பெண்ணுடைய பெயர் ராதா மனுகுண்டலா. எம் நரசிம்ஹா ராதா மனுகுண்டலாவிற்கு 50,000 ரூபாய் போன வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து கொடுத்து வருகிறார். எனக்கு இந்த பணம் பத்தாது, என்னோட செலவுகள் அதிகமாக இருக்கிறது, அதனால் எனக்கு இந்த 6 லட்சம் ரூபாயை நீங்க கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அப்ளிகேஷனை ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் செய்யும் போதுதான் இந்த ஒட்டுமொத்த வழக்கே வெளியானது. பெண்ணுடைய அட்வொகேட் கொடுத்த விளக்கம் என்ன? என்னோட கிளையண்ட்டிற்கு 15,000, அதாவது 15,000 ரூபாய் ஷூஸ், துணிமணி மற்ற ஆக்சசரிஸ்களுக்கு மட்டுமே தேவைப்படுகிறது. 60,000 ரூபாய் அவரோட உணவு, வீட்டுக்கான செலவு மட்டுமே. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4-5 லட்சம் ரூபாய் அவருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கிறது. இதை நிச்சயமாக நீங்க கன்சிடர் செய்ய வேண்டும் என்று அவர் எடுத்து வைக்கும்போது நீதிபதி போய் உங்களுடைய கிளையண்ட்டை புரிய வையுங்கள், இது ஒரு அராஜக முறையாக
எந்த அளவில் நீங்க ஒரு சட்டத்தின் லூப் ஹோலை தேடி எப்படி ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நபரை பனிஷ் செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துடன் தான் நீங்க இங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். இதை நாங்கள் அக்செப்ட் செய்ய முடியாது, இதை நாங்கள் டிஸ்மிஸ் செய்து விடுவோம். இந்த ஒட்டுமொத்த விஷயம் எந்த அளவில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறதை பார்த்த பின் பல்வேறு நபர்கள், பல்வேறு ஆண்கள் இதே போன்ற கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்காகவே ஒரு 6 புள்ளிகளை கொண்ட ஒரு மிக டீட்டெயில்டான பதிவை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சட்டத்திற்கு கீழே எந்த விதமான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது, எப்படி ஒரு பெண் இந்த அளவில் ஆணை துன்புறுத்தலாம், எப்படி ஒரு பெண் ஆணை தன்னுடைய கணவரை புஷ் செய்யலாம் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மந்த்லி மெயின்டெனன்ஸ் என்றால் என்ன, சட்டத்திற்கு கீழே எந்த விதமான ப்ரொவிஷன் இதில் இருக்கிறது, இதற்கான முதல் பதிலை நீங்க பார்த்து விடுங்கள். ஒரு நபர் இன்னொரு நபர், அதாவது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ரெண்டுக்குமே இந்த சட்டம் சமமாக தான் இருக்கிறது. ஆனால் நீங்க கோர்ட்டில் போகும்போது பெண்களுக்காக தான் சட்டம் இருக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போகும்போது பெண்களுக்காக மட்டும்தான் போலீசார்கள் வேலை பார்க்கிறார்கள், இது போன்ற விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆண் ஃபைனான்ஷியலாக வீக்காக இருக்கும்போது, பொருளாதார அடிப்படையில் அது ஆணாகவும் இருக்கலாம், அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஃபைனான்ஷியல் அடிப்படையில் மிகவும் வீக்காக இருக்கும்போது அந்த நபர் தன்னுடைய செலவுகள், அதாவது உணவு, வீடு, துணிமணி, இது போன்ற பேசிக் எஜுகேஷன், மெடிக்கல், இது போன்ற விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம் தொகை அவரால் சம்பாதிக்க முடியவில்லை என்றால் எதிரில் இருக்கக்கூடிய நபர் அந்த மெயின்டெனன்ஸை ஏற்றுக்கொள்ளணும். Under the Act of Hindu Marriage Act 1955ல மெயின்டெனன்ஸ் அலவன்ஸை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். முதல் interim alimony, இரண்டாவது permanent alimony. Interim alimonyயில் when the case is pending in the court, the alimony fixed for the period of interim alimony, for an example, if a divorce case is going to the court fixes an amount till the final verdict is out. இன்ட்ரிம் எலிமனி, அதாவது ஒரு குறுகிய காலத்திற்காக ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் செய்வார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா, கோர்ட்டு டைவோர்ஸ் கேஸ் நடக்கும்போது இந்த டைவோர்ஸ் கேஸுக்கான அந்த தீர்ப்பு வரும் வரை கோர்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டை நியமித்து விடுவார்கள். அதாவது மாதந்தோறும் அவர்களுக்கு வரக்கூடிய செலவுகளை ஒரு நபர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா கணவர் தான் இந்த பணத்தை மனைவிக்கு கொடுத்து வரும் அந்த வழக்கம் இருக்கிறது. ரொம்ப ஒரு சில கேசஸ்ல தான் பெண்கள் ஆண்களுக்கு கொடுத்த அந்த வழக்கம் இருக்கிறது. பெர்மனன்ட் அலிமனி என்று நீங்கள் பார்க்கும்போது கணவர் தன்னுடைய மனைவி வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய ஃபைனான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்களை பார்த்து கொள்ளும்படி ஒரு தொகையை கொடுப்பார், ஒரு முழுமையான தொகையை கொடுப்பார். அதை வைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். Necessary provision have been made regarding alimony in section 36 and 37 Special Marriage Act. Special Marriage Act கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் 36, 37 இந்த ப்ரொவிஷன்ஸ்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். செக்ஷன் 125(1)(a) CRPC முஸ்லிம் விமன்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ்க்கான டிமாண்ட் அது வேறையாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, எப்படி ஒரு மெயின்டெனன்ஸ்க்கான தொகையை கணக்கு போடுகிறார்கள், எப்படி அந்த தொகைக்கு வருகிறார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது ஒரு நபர் சம்பாதிக்கக்கூடிய அவருடைய வருமானத்தை வைத்து, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்களை வைத்து, அவருடைய தேவைகளை வைத்து, அப்பர் அண்ட் லோவர், பணக்காரர்கள், ஏழைகள், அதன்படி இந்த ஒட்டுமொத்த தொகையும் அவர்கள் ஃபிக்ஸ் செய்கிறார்கள். 4 இடத்தில் இதையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். டைவோர்ஸ் செப்பரேஷனுடைய காரணம் என்ன முதல், 2வது மாதந்தோறும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த செலவுகள் என்ன, 3வது ஒரு பெண்ணுடைய பொருளாதார நீட் என்ன, அவருடைய மெயின்டெனன்ஸ்க்கான அந்த லிஸ்ட் என்ன, குழந்தை இருக்கலாம், ஸ்கூல் பள்ளிக்கூடத்துடைய ஃபீஸ் இருக்கலாம், மற்ற விஷயங்கள், கணவருடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன, இந்த அனைத்தையுமே பார்த்ததுக்கு பின்புதான் இந்த பணத்தை, இந்த மெயின்டெனன்ஸை முடிவெடுப்பார்கள். வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் கிடைக்கும், ஆண்களுக்கு கிடைக்காதா, ஆண்களுக்கு இது போன்ற மெயின்டெனன்ஸ் கிடைக்காதா என்கிற இந்த கேள்வியை பார்த்தீர்கள்னா, ஆண்கள் இது போன்ற வழக்குகளை போட முடியாதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, செக்ஷன் 24 அண்டர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 ஜென்ரல் நியூட்ரலாக இருக்கிறது. அதாவது ஆணருக்கு எந்த சட்டமோ அதே சட்டம் தான் பெண்களுக்கு.
ஆனால் சிஸ்டம், சொசைட்டி அதை மாற்றி காட்டுகிறது. கணவர் மனைவி 2 பேருமே இதே போன்ற வழக்கை ஒருத்தல் மீது ஒருத்தல் போடலாம். இதுதான் சட்டம் கூறுகிறது. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, கணவர் ஃபைனான்சியலாக ஸ்ட்ராங்காக இல்லை என்றால், செல்ஃப் இண்டிபெண்டாக இல்லை என்றால், அவருடைய வாழ்க்கையை நடத்தும்படி அவரால் பணம் சம்பாதிக்க முடியவில்லை என்றால், கணவருடைய மென்டல் கண்டிஷன் மோசமாக இருந்தால், கணவர் ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்தால், இது போன்ற விஷயங்களில் மனைவி அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளணும். மனைவி ஃபைனான்சியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால், மனைவி அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தால், அந்த அலுமினியை மனைவி கணவருக்கு கொடுக்கணும். இதே போன்ற ஒரு வழக்கு நவம்பர் 2023ஆம் ஆண்டு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்தது. The family court had ordered a man to pay alimony of 30,000 rupees per month. The husband appealed against the high court. ஒரு கணவருக்கு 30,000 ரூபாய் உங்களுடைய மனைவிக்கு நீங்க மாதந்தோறும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவை சேலஞ்ச் செய்து கணவர் ஹைகோர்ட்டிற்கு சென்றிருக்கிறார். The High Court appealed against the High Court. The husband appealed against this in the High Court. The High Court said, Section 24 is not just privilege of wife. The wife is educated and deliberately not working. இது வெறும் பெண்களுக்கான சட்டம் மட்டுமல்ல, ஆண்களுக்கான சட்டமும் கூட. பெண் படித்திருக்கிறார், எஜுகேட்டட் பெண்ணாக இருக்கிறார், ஆனால் வேணுமனே அந்த பெண் வேலைக்கு போக மறுத்து வருகிறார். The wife is educated and deliberately not working. The husband has many other responsibility. The court reduces the amount of alimony from 30,000 to 21,000. அந்த ஆணருக்கு பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்கள் இருக்கும், மற்ற செலவுகள் இருக்கும். பெண் படித்த பெண்ணாக இருக்கிறார், அவரால் வெளியில போய் வேலை பார்க்க முடியும். அதனால் இந்த 30,000 ரூபாயை நாங்கள் குறைத்து 21,000 ரூபாயாக நாங்கள் அந்த உத்தரவை போடுகிறோம். 30,000 குறைந்து 21,000 மாறுகிறது. If both husband and wife are earning well, will maintenance still be given? 2 கணவர் மனைவியுமே நன்றாக சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த மெயின்டெனன்ஸ், இந்த அலுமினி கொடுக்க வேண்டுமா என்கிற இந்த கேள்வி. If the wife is working or she was working before the marriage, it means that her education qualification is enough that she can earn her living by working on her own. அப்படி மனைவி திருமணத்திற்கு முன்பே வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தால், படித்த பெண்ணாக இருந்தால், அதற்கான அர்த்தம் அந்த பெண்ணால் வேலைக்கு போய் தன்னுடைய செலவுகளை தானாகவே பார்த்து கொள்ள முடியும். இந்த சிச்சுவேஷனில் அந்த பெண் எந்த விதமான அலுமினி கேட்பதற்கு கிடையாது, அவருக்கு அந்த அலுமினி கிடைக்காது. அக்டோபர் 2023ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டிற்கு போனது. அந்த இடத்தில் நடந்த விஷயம் என்னவென்றால், husband and a wife are equally qualified and are earning equally. கணவர் மனைவி 2 பேருமே சமமாக படித்திருக்கிறார்கள், சமமான வருமானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Then the wife cannot get maintenance under the act of Section 24 Hindu Marriage Act. அந்த தருணத்தில் மனைவி எந்த விதமான மெயின்டெனன்ஸையுமே எதிர்பார்க்க கூடாது. ஆனால் இதற்கான ஃபைனல் வெர்டிக்ட் எதுவும் இன்னைக்கு வரை வரவில்லை. அப்படி வந்தது என்றால் இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக மாறிவிடும். If the couple has children, then the husband will have to bear the expenses of maintenance of his children as a father. ஆனால் அந்த கணவர் மனைவிக்கு நடுவில் ஒரு குழந்தை இருந்தால் அல்ல குழந்தைகள் இருந்தால், அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளை கணவராக, தகப்பனாராக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அவர்தான் பார்த்து கொள்ள வேண்டும். If the husband's income is many times more than that of wife, then in such situation the court can order the husband to pay alimony also. அப்படி கணவருடைய வருமானம் பல மடங்கு அதிகமாக, மனைவியுடைய வருமானத்திலிருந்து பல மடங்கு அதிகமாக இருந்தால் அந்த தருணத்தில் ஆண் அந்த செலவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அலுமினியும் கொடுக்கணும். ஆனால் இதே இடத்தில் if the wife is working, பெண் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய இன்கம் கணவருடைய இன்கத்தை விட அதிகமாக இருக்கும்போது, வருமானத்தை விட அதிகமாக இருக்கும்போது, அந்த இடத்தில் the final decision on alimony depends on the discretion of the court. அந்த இடத்தில் கோர்ட் எந்த முடிவெடுக்கிறதோ அந்த சிச்சுவேஷன்ஸ்களை பார்த்து அதுதான் நிலைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள்.
வாட் இஃப் சம்மன் ரெஃப்யூசஸ் டு பே த மெயின்டெனன்ஸ்? அப்படி என்னால் இந்த மெயின்டெனன்ஸ்லாம் கொடுக்க முடியாது, இது வந்து டிஸ்பியூட்டாக இருக்கு, என் மனைவி வந்து தவறான டாக்குமெண்ட்ஸுகளை கொடுத்து என்னிடம் பணத்தை வசூலிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார் என்று அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது a husband can appeal against the court of paying alimony in the high court. லோவர் கோர்ட்டில் அந்த முடிவு வந்திருந்தால் நான் ஹையர் கோர்ட்டில் போய் பார்த்து நான் இதற்கான முடிவை தேடிக்கொள்கிறேன், இந்த வேர்டிக்டில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது என்று அவர் ஹை கோர்ட்டுக்கு செல்லலாம். பட் ஆஃப்டர் தட் த ஹஸ்பண்ட் இஸ் லீகலி பவுண்ட் டு ஃபாலோ த கோர்ட்ஸ் ஆர்டர். ஆனால் அதற்கு பின்பு கோர்ட் என்ன கூறுகிறதோ அதை லீகலா நீங்க ஃபாலோ செய்தே தீர வேண்டும் என்று கோர்ட் கூறுகிறது. If the husband does not pay alimony despite the court order, the wife can file an application against it. அப்படி கோர்ட் ஆர்டர் கொடுத்து விட்டது, மனைவிக்கு அந்த பணம் போகவில்லை, கணவர் எங்கேயோ ஊர் சுற்றி கொண்டிருந்தால் அந்த தருணத்தில் மனைவி கோர்ட்டில் போய் அதற்கு எதிராக ஒரு அப்ளிகேஷனை போடலாம். The court can give order attach the husband's bank account. உடனடியாக கணவருடைய பேங்க் அக்கவுண்டை நேரடியாக அட்டாச் செய்யும்படி கோர்ட் ஆர்டர் கொடுக்கலாம். அல்ல என்றால் நேரடியாக அவருடைய சம்பளத்திலிருந்து ஒரு பங்கு மனைவி கையில் போகும்படி அந்த ஆர்டரையும் அவர்களால் கொடுக்கலாம். அப்படி என்னிடம் சம்பளமும் கிடையாது, வேலை கிடையாது, என்னுடைய வருமானம் சரியாக இல்லை என்று அந்த காரணத்தை அவர் எடுத்து வைத்தால், அதை வைத்து கோர்ட்டுக்கு போனால் கணவருடைய ப்ராப்பர்ட்டிஸ்கள், கணவருடைய சொத்துக்களை ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை செட்டில் செய்யும்படி கோர்ட் ஆர்டர் கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா இது போன்ற டைவோர்ஸ் கேஸ் போட்ட உடனே அடுத்த நிமிடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்கள் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்களை தங்கை, அண்ணன், அம்மா, அப்பா அவர்கள் பேரில் எழுதி வைத்து விடுவார்கள். இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் எடுத்து காட்டக்கூடிய விஷயம். இதற்கு மேல் கோர்ட்டில் என்ன நடந்தது அந்த வீடியோவும் நீங்க ஒரு முறை பார்த்து விடுங்கள். You should understand and you should advise her unnecessarily with these kind of expenditures that they give. The court gets the impression of the court would be something. What is this 8? Please tell the court. Every month 60,000. What she will do? My lord, my lord, this is the humble request before the court. Will leave to lordship to decide on this. Reasonably, you should tell. Allah. Not about I will. It is like a bargaining. Like you will give 5 lakhs, 6 lakhs, and the court will let me give 1 lakh to the. Not the way. You should come before the court with the actual figures. What are all this? Oh, my lord, I have categorically categorized that these are the needed for her commitment, my lord. And my lord, she is possessing with the loan also, wherein she has to repay that. At that I have produced the document also. Gold loan tondiradirbodhu, other loan and other hand loans which she has managed and which is deposited to her bank statement by the mother. You want 6,16,300 per month. Per month as expenses. My lord, no, my humble submission before this honorable court with regarding that the landmark judgment wherein Supreme Court has held. Yes, please pass on. The maintenance amount which she was needed, which has not been ordered. You're relying on Rajneesh versus Neha, Yes, which my lord. speaks about filing your assets and liabilities. And where did you comply? Where did you file before the trial court your expenses? No, I filed assets and liability. But what are your expenses? My lord, wherein I have Assets and liabilities also includes your expenses. Yes, my lord, that I have stated. Where My did you say? for which, my lord, I have stated in general, my lord. No. Wherein assets When and you liability. No, my rely- lord, in assets and When liability. you rely specifically on a judgment, Allah- please understand. When you rely specifically on a judgment, you should specifically follow that, not generally. In assets and liability, my lord, I have stated whatever information it is sought in the assets and liability, which has been directed by the Supreme Okay, Court. let us see the judge. Let us see the judgment. Not, where is that judgment? Rajneesh versus Neha, not this. These are all the things which you have to state. That is what at page number 84. No, that and all, my lord, we have categorically stated that what is the amount debt and what is the expenditure at present she is incurring and what is the amount she is expecting from the court with regarding to maintain her life in the same standard of life that her husband. That and all we have stated in the assets and liability. In a detail, it has been categorically. Just she will not be given maintenance. What
basing on what the husband is getting, and also other factor My is, lord, what is her requirement? Husband must be having 10 crores of income because he's getting, court will grant 5 crores to her. No, it's about, she has to tell what is her expenditure, what is her requirement. That you didn't even tell before the court, except giving a big figure of so and so. There was no break. What was the breakup? Why? What is that she wants? Never. No, when I asked you to give before this court, if this expenditure that she gave before the court is simple reason and simple ground for this court to dismiss your application. my lord, my humble submission before this honorable court. Kindly look the operative portion, my lord, wherein prior to it, the court has held. He has never stated affects certain liability, but he's made a submission that he keeps a cash box at house, wherein she makes use of that fund, wherein hence the court held that she is not supposed to be provided with any expenditure with regarding, because she is already taking from the cash box. And for her personal Please, income. you understood when the court asked you, Yes. though it was not given before the trial court, the court asked you for this to consider to grant some amount to her. After looking at all the expenditure what she has placed before the court feels that nothing to be My granted. humble submission, my lord, this court may not order this much, my lord, to a reasonable amount, my lord. My Why humble should I do submission. that exercise? Why should you tell all this? And why should I grant? Why should the court grant reasonable amount? No, my lord, in order to There's a show the duty- actual picture, there's my a lord. duty also. No, please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn. Not on the husband. கோர்ட்டில் என்ன நடந்தது அதை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். அப்படி நீங்களும் இது போன்ற ஏதோ ஒரு சிக்கலில் இருந்தால், உங்களுடைய ஸ்டோரியும் இதே போன்ற ஒரு இடத்தில் இருந்தால், கீழே எழுதியிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் அல்ல இமெயில் அட்ரஸில் உங்களுடைய கதையை அனுப்பலாம். அதற்கான இன்வெஸ்டிகேஷன், அதற்கான விஷயங்களை எடுத்து வைத்து நாங்கள் இதே போன்ற இன்னொரு வீடியோவை போடுவோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.